திருமண கோலத்தில் எழுந்தருளி வரமும் முக்தியும் தரும் வரமுக்தீஸ்வரர் ஜாதகம் வைத்து வழிபட்டால் தலையெழுத்தை மாற்றும் அதிசயம். திருமண கோலத்தில் எழுந்தருளிய ஸ்ரீ காமாட்சி அம்பாள் உடனுரை ஸ்ரீ ராமமுக்தீஸ்வரர் வேண்டுவோருக்கு வரமும் முக்தியும் தந்தருள்கிறார். ஜாதகம் வைத்து வழிபட்டால் திருமணத்தடை உட்பட பல பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு கிடைப்பதாக பக்தர்கள் ஆச்சரியம் தெரிவிக்கின்றனர். சென்னை ரெட்டில்ஸில் காரனோடை பைபாஸ் அருகே புதிய எருமை வெட்டிப்பாளையம் கிராமத்தில் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ காமாட்சி அம்பாள் உடனுரை ஸ்ரீ வரமுக்தீஸ்வரர் கோவில் உள்ளது. சிதிலமடைந்திருந்த இக்கோவில் கிராம மக்கள் பஞ்சாயத்து நிர்வாகம் இந்து அறநிலையத்துறை முன்னெடுப்பால் மீட்டுருவாக்கம் பெற்று வருகிறது. கோவில்களின் ராஜகோபுரம் ஒற்றைப்படையில் இருக்கும். ஆனால் வரமுக்தீஸ்வரர் கோவில் ராஜகோபுரம் 4 நிலைகளை கொண்டுள்ளது. 4 வேதங்களை கணக்கிட்டு இந்த கோபுர நிலைகள் அமைந்துள்ளது சிறப்பு. ராஜகோபுரத்தில் நாகத்தலையும் பல்லி உடலும் கொண்ட சிற்பங்கள் இடம்பெற்றிருப்பதால் பரிகார ஸ்தலமாக விளங்கி இருக்கலாம் என நம்பப்படுகிறது. மேலும் ஆமை, மீன், பிறை போன்ற சின்னங்களும் கோபுர நிலைகளில் இடம்பெற்றுள்ளன. கோவில் முழுவதும் கருங்கற்கள் மற்றும் திருக்கற்களால் கட்டப்பட்டுள்ளது. 16 கால் மண்டபங்கள் இடம்பெற்றுள்ள சிற்பங்கள் பக்தர்களை மெய்சிலிர்க்க செய்கிறது. மற்ற கோவில்களில் ஈசன் ஒரு திசை நோக்கியும் அம்பாள் மற்றொரு திசை நோக்கியும் அமர்ந்திருப்பது வழக்கம். இங்கு ஒரே பக்கமாக கிழக்கு திசை நோக்கி வரமுக்தீஸ்வரர் பீடமின்றி தரையொட்டி அமர்ந்து அருள்பாலிக்கிறாராம். காமாட்சி அம்பாள் தனி சன்னதியில் கிழக்கு முகம் நோக்கி பீடத்தில் எழுந்தருளி அருள்பாலிக்கிறார். இருவரும் ஒரே திசையில் எழுந்தருளி இருப்பதால் இதனை திருமண கோலம் என்கின்றனர். அதன்படி திருமண கோலத்தில் எழுந்தருளி வரமும் முக்தியும் அளிப்பதால் வரமுக்தீஸ்வரர் என பெயர் பெற்று வழங்கலாயிற்று. ஈசன் முன் எழுந்தருளி இருக்கும் நந்தீஸ்வரர் ஒரு கண்ணில் வரமுக்தீஸ்வரரையும் மறு கண்ணில் காமாட்சி அம்பாளையும் பார்ப்பது போல் தலை சாய்ந்து எழுந்தருளியிருப்பது தனிச்சிறப்பு. தவிர விநாயகர், முருகர், சண்டிகேஸ்வரர், காலபைரவருக்கு தனி சன்னதிகள் உள்ளது. பழமையான கோவில் என்பதால் கொடிமரம், நவகிரகம் கிடையாது. வரமுக்தீஸ்வரர் சன்னதி கருவறைக்குள் குண்டூசி காற்று கூட புகாது. இங்கு 4 தீபங்கள் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கும். அதில் 3 தீபங்கள் ஆடாமல் அசையாமல் ஒரே சீராக எரியும். லிங்கத்தில் மேல் பகுதியில் ஏற்றப்பட்டிருக்கும் கமல தீபம் மட்டும் தாண்டவமாடியபடி அசைந்து கொண்டே இருக்கும். வாயு ஸ்தலங்களில்தான் இந்த அமைப்பு இருக்கும் என மகா சிவராத்திரி என்று இக்கோவிலுக்கு வந்த ஞானி ஒருவர் கூறியுள்ளார். மகா சிவராத்திரி, ஆருத்ரா, பங்குனி உத்திரத்தில் திருக்கல்யாணம், அம்மனுக்கு வளைகாப்பு, காலபைரவருக்கு தேய்பிரையில் சிறப்பு பூஜைகள் இக்கோவிலில் பிரசித்தம். பங்குனி உத்திரம் திருக்கல்யாண நாளில் சூரிய உதயத்தின் போது சூரிய ஒளி வரமுக்தீஸ்வரர் மற்றும் காமாட்சி அம்பாள் மீது படும். இதனை சூரியனே வரமுக்தீஸ்வரரை வந்து வழிபடுவதாக பக்தர்கள் கூறுகின்றனர். ஒருமுறை இக்கோவிலுக்கு வந்து போனால் சில மாதங்களிலே வேண்டுதல்கள் நிறைவேறி இருப்பதாக பலரும் கருத்து தெரிவிக்கின்றனர். திருமண தடை இருந்தால் இக்கோவிலில் ஜாதகம் வைத்து வழிபடலாம். சொத்து பிரச்சனை இருந்தால் ஆவணங்களை வைத்து வழிபடும் முறையும் உள்ளது. குழந்தை வரம், வேலை வாய்ப்பு என வரங்களை அள்ளி அள்ளி தருவதால் வரமுக்தீஸ்வரரை காண வரும் பக்தர்களின் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணமே உள்ளது. திருக்கடையூருக்கு அடுத்தபடியாக இக்கோவிலில் 60ஆம் திருக்கல்யாணங்கள் அதிக அளவில் நடந்து வருவதாக குறிப்பிடத்தக்கது. கோவிலில் ராஜகோபுர பணிகள் தற்போது பழமை மாறாமல் சுண்ணாம்பு, கடுக்காய், பனைவெல்லம் மற்றும் மணல் கொண்டு புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன.